பிடிசி நண்பீதி எங்களுக்கு வணங்க கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வி ஏன் லைவ் வரல, வி பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷல், வி என்ன நடக்க போகுது, இது நடக்க போகுது, அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உங்கள் எல்லாருமே தெரியாத ஒரு சோகமான விஷயம் சொல்லலாம், இல்லை தெரிஞ்சு வந்திருக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளெயின் கிராஷ் வந்து கொரியாவில் நடந்திருக்கு. சிம்பிளாக ஒரு பிளாக் டே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப கொடூரமான விஷயம்னு சொல்கிறான், ஏன்னா அந்த சொல்கிறப்ப உங்களுக்கே புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ பெரிய கொடூரமான விஷயம் நடந்திருக்கப்ப வியோட பர்த்டே கொண்டாட ஆசைப்படுவாரான்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள். அண்ட் அந்த ஊர் கவர்மெண்ட் கூட கொண்டாடுமான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வந்து அவங்க தான் பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ அப்படி நடந்தது என்ன, பர்த்டே என்னாச்சு, யார் கிராஷ் ஆச்சு, அங்கே வேறு ஏதாச்சும் ஆர்டிஸ்ட் இருந்தாங்களா, வாங்க ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இதுக்கு மாதிரி மோர் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் எல்லாருக்குமே ஒரு ஆர்ஐபியும் உங்கள் ப்ரேயர்ஸையும் மறக்காமல் கொடுங்க. ஏன்னா நியூஸ் கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க. ஸோ நடந்தது என்ன தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜிஜு ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட் இருக்குது. நல்ல ஃப்ளைட், சூப்பரான ஃப்ளைட். கிட்டத்தட்ட வந்து 181 மெம்பர்ஸ், அதாவது ஃபுல்லாக ஏரோப்ளைனில் பார்த்திங்கன்னா 181 மக்கள் இருந்திருக்காங்க. அந்த ப்ளைன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல பிளேஸ்லேருந்து வந்து பறந்து வந்துட்டுருக்கு. நல்லா ஸ்மூத் லேண்டிங், எல்லாமே நல்லா அரைவாக இருக்குது. பட் அரைவானது மட்டும் இல்லை, இறங்குறப்ப தான் பிரச்சனையே வந்திருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திருப்பி இங்கே வந்து அரைவாகிறப்ப என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம கொரியாவில் வந்து இறங்குறப்ப என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, பெர்மிஷனாக கரெக்டாக தான் வாங்கியிருக்காங்க. பட் வந்து இறங்குறப்ப ஏதோ அந்த பேர்டு, அதாவது ஒரு பறவை, ஒரே ஒரு பறவை குறுக்க வந்தனால அது எங்கேயோ போய் ஸ்ட்ரைக் ஆகி ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ வந்து சரியாக ஆப்ரேட் ஆக வேண்டிய விஷயம் வந்து ஆப்ரேட் ஆகாமல் அது ஏதோ இஷ்யூ கொடுத்துருக்கு. ஸோ அதனால் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா வந்து பிளேன் ஸ்டாப் ஆகாமல் நேராக கொண்டு போய் வந்து அந்த போர்டில் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. அந்த வீடியோ நீங்களே பார்த்துட்டுருக்கலாம். பார்க்குறப்ப எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதை விட உள்ளே இருந்த எல்லாருக்குமே வந்து சோகமான தினம். ஏன்னா கேட்டிங்கன்னா 181 பீப்புளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 179, அதாவது ஆல்மோஸ்ட் ஏரோப்ளேனில் எல்லாருமே இறந்துட்டாங்க. ரெண்டு க்ரூ மெம்பர்ஸ், அதாவது அவங்க ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ் மட்டும் தப்பிச்சிருக்காங்க. அவங்களும் நல்லா தப்பிக்கல, ரொம்ப சீரியஸாக இருந்துட்டுருக்காங்க. இப்போயோ அப்பயோன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ரொம்ப கொடூரமாக இருந்துட்டுருக்காங்க. சிம்பிளாக சொன்னால் அந்த பிளேனில் இருந்த எல்லாருக்குமே வந்து அன்னைய தான் லாஸ்ட் டே, லாஸ்ட் மினிட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சோகமான லாஸ்ட் ஹார்ட் பீட்டாக இருந்திருக்கு. அதில் எத்தனை ஃபேன்ஸ் இருந்தாங்க, எத்தனை ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க விக்கு விஷ் பண்ணுறதுக்கு, வியை பார்க்கக்கூடிய வந்திருக்கோம் இருக்கலாம். பட் என்ன பார்த்திங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நியூஸ் ஷேர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பெருசாக எதுவும் இல்லை. பட் வந்து அந்த ஊரில் வந்து இது மாதிரி ஒரு டே அன்னைக்கு நடந்தது ஒரு சோகமாக தான் இருந்துகிட்ருக்கு. இதனால தான் நிறைய பேர் வந்து வி பர்த்டே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லைவ் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அண்ட் எப்போயுமே உங்களுக்கு தெரியும் வி பர்த்டேனா அந்த ஊர் ஃபுல்லாக வந்து பர்பிளாக இருக்கும், வியோட ஃபேஸாக இருக்கும். பட் இந்த தடவை அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. கவர்மெண்ட் சைடில் அவ்வளோ பெருசாக செலிப்ரேஷன் சப்போர்ட் இருக்காது. இந்த சோகத்து சைடு தான் வந்து ஃபுல் கேமரா, ஃபுல் கொரியாவே பார்த்துட்ருக்கோம், உலகமே திரும்பி தான் பார்த்துட்ருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து 1-2 பேருக்கு அடிப்பட்டிருந்தாலும் ரொம்ப வருத்தப்படும். மொத்த ஃப்ளைட்டில் இருக்க எல்லாருமே போயிட்டாங்கன்னு சொல்கிறப்ப சோகம் வந்து கண்டிப்பாக ஒரு நம்ம ஹார்ட்டையும் தாக்க தான் செய்யுது. ஸோ தயவு செஞ்சு எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரேயரை கொடுத்துருங்க. ஏன்னா வந்து என்னென்ன ஹோப்போட, என்னென்ன ட்ரீமோட, என்னென்ன விஷயோட வந்திருப்பாங்கன்னு தெரில, வந்த எல்லாருக்குமே வந்து ஒரு சோகமான முடிவு தான் கிடச்சிருக்கு. ஸோ தயவு செஞ்சு அவங்களுக்கு ப்ரேயர் கொடுத்துட்டும். அண்ட் உங்கள் வி பர்த்டே கண்டிப்பாக உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணக்கூடாது நான் சொல்ல மாட்டேன், செலிப்ரேட் பண்ணுங்கள். பட் இவங்களுக்கு சேர்த்து ஒரு ப்ரேயரை கொடுத்துட்டு வியை பற்றியும் மறக்காமல் விஷயத்தை கொடுத்துட்டு நீங்கள் இந்த டே அன்றைக்கி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் கூட ஷேர் பண்ணி விடைபெறுவது தான். ஆஜே, லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.